பரிசு தொகுப்புடன் 3000 ரூபாய் ரொக்கம் வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. 3000 தராங்களா? ஐயோ தேடும் போதான் பை கிடைக்காது. கடவுளே எங்கடா வச்சாங்க? ஐயோ காட மாட்டேன். சே கரும கரும லுங்கி போட்டு அப்படி கூச்சன போற மாதிரி எருமை. டேய் அன்சாரி என்னடா பண்ற? என் பொண்ணு பேரு சொன்னாடா. நான் பொறுக்கி ரேஷன் கடையில 3000 தராங்களாடா. வாடா போய் வாங்கி வந்துருவோம். இது 3000. ஐயோ இந்தா நான் இனிமே லைன்ல அனுப்பி விடு. நான் அப்படியே பிரிட்டு வந்துறேன். A few moments later. மேடம் 3000 தரேன்னு சொல்லிட்டாங்க மேடம். கொடுங்க மேடம் 3000 ரூபாய். யோ நானே கை காசு தரேன். ரேஷன் கடை கூட காசு தரேன். காடா எத்தனை வந்துக்கிற மேடம்? இந்த 3000 கொடுங்க. அங்க தெருமுனை இருக்குல்ல, அங்க ஏடிஎம் இருக்கு, அங்க போய் காசு எடுத்துக்கோ. மேடம் ரேஷன் கடையில தான் மேடம் 3000 தராங்க. நான் அரசாங்கம் நீங்க தான் மேடம் தரணும். நாங்க எதுக்கு ஏடிஎம் போறோம்? டேய் நீ எடுத்துட்டு வந்தது ஏடிஎம் கார்டுடா, ரேஷன் கார்டு இல்ல. ஏடிஎம் கார்டா? சரி மேடம் எனக்கு கொடுங்க. என் மச்சானுக்கு கொடுத்து விடுங்க. சரி நீ கொடுப்பா. கஷ்டப்பட்டு வந்து ஏடிஎம் கார்டா. நீ என்னடா விசிலிங் கார்டு எடுத்து வந்தீங்களா? ஓகே மேடம் ஒரு 2 நிமிஷம் விட 2 வந்துறேன் மேடம். எனக்குன்னு வரானுங்க பாரு, என்னையே வேலை செய்ய விடுறானுங்க. 15 minutes later. மேடம் என்ன மேடம்? ரேஷன் கார்டு மேடம். ஹாப்பி பொங்கல் பா. தேங்க் யூ மேடம். 3000 ரூபாய் வச்சு வீட்ல நல்லா சந்தோஷமா பொங்கல் கொண்டாடுங்க. ஆமா மேடம் கொண்டாட தான் போறோம். ஆனா வீட்ல இல்ல. எனக்கு ஜனநாயக பொங்கல். தளபதி பொங்கல்.